அப்புறம் இசையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மோனோட்டோனிக் தான். மொத்தமாக ஒரே ட்ராக்ல எல்லாத்தையும் 2 பேர் பாடுறது, கோரஸ் பாடுறது, எல்லா இசைக்கருவி எல்லாத்தையும் ஒன்றா பண்ணாங்க. அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இசைஞானி இளையராஜா தான் எல்லாத்துலேயும் பயணப்பட்டவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 80களுக்கு பிரியாவில் தான் ஸ்டீரியோஃபோனிக் பண்ணுறாரு. ஓ பிரியா. ஆமாம் பிரியா 79 ஆமாம் 79 அந்த காலகட்டம். அது அவர் வந்து 2-3 வருஷத்துல அது ஒரு அப்டேட் டெக்னாலஜி. ஆமாம். நீங்கள் என்னன்னா நமக்கு பயங்கர ஆச்சரியமாக தெரியும். அதில் நீங்கள் 2 ஸ்பீக்கர் கேட்டு இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பீங்க, இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பீங்க. நீங்கள் குரல் ஒரு ஆண் குரல் இதில் வரும், பெண் குரல் இதில் வரும். நான்லாம் பயங்கர வேடிக்கை. என்ன பாட்டு? ஏ பாடல் அப்படின்னா ஆமா ஆமா இங்க ஆண் குரல் இங்க வரும், அடுத்து ராகம் ஒன்றுங்கையில ஆண் குரல் பெண் குரல் இங்க வரும். எப்படி அது? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆரன் இருக்குல்ல, ஆரன்ல மொத்தமா டொக்கு டொக்கு எல்லாமே இளையராஜா அப்படி தனித்து வந்தான். ஆமா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோஃபோனிக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ட்ராக் சிஸ்டம் இருக்குல்ல, கேட்கறதுல நீங்க வந்து அது பண்ணு. ட்ராக் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் 8 ட்ராக் வந்துச்சு. 8 ட்ராக்னா நீங்கள் அதாவது இங்கே ஒரு ஆண் குரலில் ஒரு ட்ராக்ல பதிவு பண்ணுவாங்க, பெண் குரலை ஒரு ட்ராக்ல பதிவு பண்ணுவாங்க, ஆண்களுடைய ஹார்மோனி வாய்ஸை ஒரு ட்ராக்ல பதிவு பண்ணுவாங்க, பெண்களுடைய ஹார்மோனி வாய்ஸை ஒரு ட்ராக்ல பதிவு பண்ணுவாங்க, ஸ்ட்ரிங்ஸ் மொத்தமாக ஒரு ட்ராக்ல பதிவு பண்ணுவாங்க. நீங்கள் ப்ளோயிங்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளை, காற்று கருவிகளை ஒரு பக்கம் பதிவு பண்ணுவாங்க. தேவை ஏற்பட்டால் ஒரு கருவியை குறைச்சிக்கலாம், ஒரு கருவியை கூட்டிக்கலாம், ஒரு கருவியில் மட்டும் எக்கோ கொடுக்க முடியும். இப்படி வந்து இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இசையுடைய கேட்கக்கூடிய திறனை கூட்டுச்சு. 8 ட்ராக் வர்றப்ப அப்புறம் 16 ட்ராக் வந்துச்சு. இப்போ நீங்க எத்தனையோ ட்ராக் வந்துருச்சு. இப்போ ட்ராக் என்ன செஞ்சுன்னா கெடுக்கல. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இசையை மேம்பட்டு உங்களுக்கு கொடுத்துச்சு.